Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷினில் இருக்கக்கூடிய கொஷினில் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க்லேருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இதுக்கான 1 மார்க் ஆன்சர் கீ 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு 1 by 1 பார்க்கலாம். மறக்காத மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ 1 மார்க் கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியாக் ஐசோடோப்பு என்ன? டேஸ் இஸ் ஐசோடோப் யூஸ்டு ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது ரேடியோ கோபால்ட் தான் வந்து கரெக்டு. ஸோ இங்கிலீஷில் ரேடியோ கோபால்ட், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க 1 மார்க்கு. செகண்டு வந்து ஒரு லென்ஸின் திறன் 4D எனில் அதன் குவிய தொலைவு வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர்னால் செகண்டுக்கும் ஆப்ஷன் சி -0.25 மீட்டர் தான் செகண்டுக்கு கரெக்டான சி. அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் சி, செகண்டுக்கும் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் ஏவுதலில் விதிகள் டேஸில் பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தேர்டுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தேர்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. ஃபோர்த்துக்கு பார்க்கலாம். டேஸ் என்பது ஒப்பீட்டு அவர்தானா பண்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்த்துக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் டி, அதாவது எலக்ட்ரான் கவர்த்தன்மை. டேஸ் இஸ் ரிலவெண்ட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் டி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்திலீன் சதவீதம் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபிஃப்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் ஏ 0.5%. 0.5% தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து, கரைதிறன் என்பது கரைப்பானில் கரைக்கப்படும் கரைபொருளின் அளவு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிக்ஸ்த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆன்சர் வந்து என்ன வரும்? சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் பியில் 100 கிலோகிராம். சாலிபிலிட்டி ஆஃப் அமௌண்ட் solute dissolved in solvent. ஸோ 100 கிராம் தான் வந்து கரெக்டு. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதயம் என அழைக்கப்படுது. டேஸ் இஸ் கால்டு ஹார்ட் ஆஃப் ஹார்ட்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ செவன்த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எஸ்ஏ கணு, எஸ்ஏ நோடு. நெக்ஸ்ட்டு 8th கொஷின் பார்க்கலாம். எல்ஹெச்ஐ சுரப்புது. எல்ஹெச்ஐ வந்து எதை சுரக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8th கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆன்டீரியர் பிட்யூட்ரி, பிட்யூட்ரியோடைய முன்கதுப்பு. அப்போ 8th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, கலப்பினம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துருநோய்க்கு எதிர்ப்புத்தன்மை பெற்ற ஹிம்கேரி என்பதின் ரகமாகும். ஹிம்கேரி டெவலப்டு பை ஹைபிரிடைசேஷன் செலக்ஷன் டிசீஸ் ரெஸ்டிங் ஃபார் அகைன்ஸ்ட் இன் ரெஸ்ட் பேத்தோஜன் வெரைட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9th வந்து என்ன ஆன்சர் வரும்? ஸோ 9th உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 9th வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி வீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். அப்போ 9th ஆப்ஷன் டி. ஸோ 9th ஆப்ஷன் டி. ஸோ 10th 1 மார்க் ஆன்சர் பார்க்கலாம். மெட்டாஸ்டாட்டிஸ் உடன் தொடர்புடையது. மெட்டாஸ்டாட்டிஸ் அசோசியேட் வித் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வீரியமுக்கிய கட்டி மேக்லினைட் அப்படின்னு சொல்லுவோம். மேக்லினைட் டியூமர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, 11 பார்க்கலாம். 11 பொறுத்த வரைக்கும் வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் வாமிட்டிங் சென்டர் ஆஃப் லொக்கேட்டட் இன். இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கு. ஸோ வாமிட்டிங்னாலே நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். 11th வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா முகுளம், மெடுலா ஆப்ளகேட்டா. இதான் வந்து வாமிட்டிங் சென்டர் இஸ் லொக்கேட்டட். வாமிட் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து எதுனா முகுளம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாமிட்டுக்கான சிக்னலை வந்து கொடுக்கும். அப்போ 11th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெடுலா ஆப்ளிகேட்டா. அதே மாதிரி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மரங்கள் ட்ரீஸ். ஸோ அப்போ புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கிறது வந்து மரங்கள். மரத்தை வெட்டினா மறுபடியும் வந்து பார்த்தோன்னா வளரும் மரங்கள். த ரினியூவல் ரிசோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ட்ரீஸ். மரங்கள் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த 1 மார்க் ஒரு டைம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்லாம் படிச்சுட்டு போங்க. இரட்டை திருப்புத்திறன்னா என்ன, வரையறு, டிஃபைன் மொமெண்டம் ஆஃப் கேபிள், குவிலன்ஸ் வேறுபடுத்துக, பாயில் விதியினை கூறு, வெப்பநிலை உயர்த்தும் போது வினையின் வேகம் அதிகரிக்கிறது ஏன்,
why does the reaction increase in rising temperature? சரியா தவிர ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன, செல்லில் எங்கே நடைபெறுகிறது, ஸ்கிராட்ச் என்றால் என்ன, ஓகசாகி துண்டுகள் என்றால் என்ன, ஆக்சோசோம் டயக்ராம் ரொம்ப முக்கியம், கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 4 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒளியின் ஏதேனும் 4 பண்புகளை கூறு, பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாட்டினை தருக. நெக்ஸ்ட் வந்து டேப்லர் விளைவு, விண்மீன் ஆற்றல் என்றால் என்ன, மாடர்ன் அட்டாமிசிட்டி தியரி, நீராவி போக்கு, வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், ஜிப்ரலின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக, ரைட் த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜிப்ரலின். நெக்ஸ்ட் வட்டாரின தாவரல் என்பதை வரையறுத்து முக்கியத்துவத்தை எழுது, மோல்களின் எண்ணிக்கையினை கண்டறிக. ஸோ கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 7 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒளி விலகல் எண் என்றால் என்ன, கிட்டப்பார்வை தூரப்பார்வை, கடத்தியின் மின்தடை எண், மின்கடத்திறன் ஆகியவற்றை வேறுபடுத்து. எல்இடி விளக்கியோட நன்மைகள், இல்லை டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஃபெக்ட் மயோபியா ஹைப்பர்மெட்ரோபியா, டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ரிலேட்டிவ் கண்டென்சிட்டி ஆஃப் கண்டக்டர்ஸ், அட்வான்டேஜ் ஆஃப் எல்இடி, கரும்பு சாரிலிருந்து எத்தனால் எவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது, கரைசல் வரையறுக்கும், சோப்பு டிஜெண்டை நல்லா பார்த்துக்கோங்க, வேதி சமநிலை என்றால் என்ன. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் பூக்கும் தாவரங்கள் நடைபெறும் பாலின பெருக்கத்திற்கான நிகழ்வு, முதல் நிகழ்வின் வகைகள், அந்நிகழ்வின் நன்மை தீமை, மண்ணரிப்பிற்கான காரணம், விலங்குகளில் கலப்பனை வீரத்தின் விளைவுகள், குருத்தணுக்களோடு வகைகள். ரைட் த ஈவெண்ட்ஸ் இன்வால்வ் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ஸ், டிஸ்கஸ் த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஆஃப் டைப், மென்ஷன் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஈவெண்ட், வாட் இஸ் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் நியூட்ரிஷன், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் விகர் அனிமல்ஸ், நேம் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். ஸோ இந்த கொஷின்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அகெயின் ஒன் டைம் வந்து 1 மார்க் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ கரெக்டானு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்டுக்கு 1 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் சயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு எக்ஸாம் போயிருங்க. 1 மார்க்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம், எங்கேருந்து வேணாலும் வந்து கேட்கலாம். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 1 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 1 மார்க் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, ரேடியோ கோபால்ட். ஓகேவா? அதே மாதிரி ஒரு லென்ஸின் திறன் கேட்டிருக்காங்க. செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, -0.25 மீட்டர். ஓகே. ராக்கெட் ஏவுதல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ராக்கெட் ஏவுதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும், தேர்டுக்கு. ஸோ தேர்டுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதான் கரெக்டு. அதே மாதிரி டேஸ் என்பது ஒப்பீட்டு அவர்தானா பண்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. டேஸ் என்பது ஒப்பீட்டு அவர்தானா பண்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 4th கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, எலக்ட்ரான் கவர்தன்மை, எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி. எரிசாராயம் ஒரு நீர்ம கரைசல் உள்ள சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5th வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ 5th ஆப்ஷன் ஏ 90.59%, 90.59%, சாரி 90.55% தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 5th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ 6th பார்க்கலாம். ஸோ 6th கரெக்டான ஆன்சர் கரைதிறன் என்பது கரைப்பானில் கரைக்கப்படும் பொருட்களோட எண்ணிக்கை அளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 6th கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 100. இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது